ஆ ஆச்சரியாஜி, நம்ம பழைய பந்தங்கள்லேருந்து விடுபடணும், பழைய பழக்கங்கள்லேருந்து விடுபடணும்னு சொல்றோம். கீதை வகுப்புல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, "என் வழியில போங்க, இல்ல மாயை வழியில போங்கன்னு." நம்முடைய செயல்கள் நம்மள காற்பந்தத்திலிருந்து விடுவிக்கிற மாரி இருக்கணும். என்னோட கேள்வி இதுதான். நம்மகிட்ட அப்படிப்பட்ட செயல்கள் செய்றதுக்கான இண்டிபெண்டன்ட் சாய்ஸ் இருக்கா? இல்ல அல்டிமேட்லி எல்லாமே செய்றது கிருஷ்ணர் தானா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேள்வி கேட்கறதே வேஸ்ட். உங்ககிட்ட சாய்ஸே இல்லைன்னா எதுக்கு கேக்குறீங்க? சாய்ஸே இல்லாதது எது? அதுதான் இது. இது நான் எடுத்தேன், வந்துருச்சு. நான் விட்டா விழுந்துரும். இது கிட்ட தனக்குன்னு எந்த சாய்ஸோ தேர்ந்தெடுக்கிற சக்தியோ ஏஜென்சியோ கிடையாது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? உங்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? தேர்வு இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனா தேர்வு செஞ்சு ஆபத்துல மாட்டிக்க கூடாதுல்ல? அதனால என்ன வேஷம் போடுறோம்னா எங்க கிட்ட சாய்ஸே இல்ல. என்ன பண்றது? நான் என்ன பண்ண போறேன் தேவதாஸ் அப்படின்னு சொல்லி நடிக்கிறோம். என்கிட்ட என்ன இல்ல? சாய்ஸே இல்ல தேவதாஸ். எதுக்கும் பாருங்கங்க. ஆச்சாரியாஜி, நான் அந்த வகுப்புக்கு வர்றது, ஆ நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்றேனோ, அதெல்லாம் அதாவது நான் என்ன கேட்க வர்றேன்னா, அதாவது அதெல்லாம் யாராவது என்ன செய்ய வைக்கிறாங்களா? இல்ல அது என்னோட உங்கள யாரும் செய்ய வைக்கிறதில்ல. இதெல்லாம் இறைவனும் செய்யறதில்ல. கிருஷ்ணர் செய்ய வைக்கிறாருங்கிற கருத்தையும் உங்க தலையில இருந்து முழுசா வெளியிடுங்க. இறைவன் செயலற்றவன். செயலற்றவன், செயலற்றவன், செயலற்றவன். செய்யறதெல்லாம் நீங்க தான் செய்றீங்க. இந்த உலகம் முழுவதும் மாயையானது. இதோட சூத்திரதாரி நீங்க மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. நல்லது செஞ்சா நீங்க செய்யறது யாருக்கு நல்லது? எனக்கு. கெடுதல் செஞ்சா நீங்க கெடுதலை யாருக்கு செய்றீங்க? எனக்கு. உண்மைய பொறுத்த வரைக்கும் நீங்களே இல்ல, அப்ப யாருக்கு நல்லது கெட்டது செய்றீங்க? உண்மையில இருக்கிறது உண்மை மட்டும்தான். இன்னொன்னு கிடையவே கிடையாது. உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன செய்யறேன், அவன் தானே எல்லாம் செய்யறான். இப்படி சொல்றதே தப்பா போகுது இல்லையா? உங்களை எதுக்கு அவரு செய்ய வைக்கிறாரு? உங்களை எதுக்கு அவரு செய்ய வைக்கிறாரு? இல்லவே இல்ல. நீங்க யாருக்காக இருக்கீங்க? டு whom do you exist? எனக்கு. உண்மைங்கிறது ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க யாருக்காக பிரார்த்தனை பண்றீங்க? யாருமே இல்ல, யாருமே கிடையாது. அதனால உபநிஷ சமூகத்துல நான் அடிக்கடி சொல்றது இதுதான். நம்மளோட எல்லா பிரார்த்தனைகளுமே நம்மள நோக்கி தான் இருக்கு. உண்மைக்கு உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. உங்க விவகாரத்துல தலையிடுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. புதுசா வேலை வாங்கி கொடுக்கறது, பழச பிரேக்கப் பண்ணி விடுறது. கடவுள் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்றீங்க. கடவுளே இப்படி பண்ணிட்டியே. அவரு என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? ஒண்ணுமே செய்யறதில்ல. ஒண்ணுமே செய்யறதில்ல. ஒண்ணுமே செய்யறதில்ல. ஒண்ணுமே செய்யறதில்ல. அவரும் மாயையே விட்டு வச்சிருக்காரு. அவரு விட்டு வச்சிருக்காருன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அப்பதான் நம்மனால மாயையே கடந்து போக முடியும். மாயையை தாண்டியும் ஏதோ இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம பயந்து நடுங்குவோம். மாயை இவ்வளோ பெருசா இருக்கே, அதை எப்படி ஜெயிக்கிறது? அதனால தான் அவனை நம்ம மாயாபதின்னு சொல்றோம். கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்னுடைய மாயை மம்மாயைன்னு. நீங்க நிம்மதியா இருங்க. மாயைக்கு ஒரு தகப்பன் இருக்கான். பயப்படாதீங்க. ஆனா உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன கலைபுரங்களுக்கு நடுவுல இறைவன், உண்மை, கிருஷ்ணர் இவங்களை எல்லாத்தையும் எதுக்கு இழுத்துட்டு வரீங்க? நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். ஆனா என்ன சொல்லுவீங்க? அட கடவுளே இப்படி பண்ணிட்டியே. அவருக்கும் இதுக்கும் ஏன்? அந்த மாதிரி ஒரு கடவுளோட வாழ்க்கை முறையை நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பாதான் வருது. நீங்க சொல்ற எல்லாத்தையும் தலை மேல எடுத்து வச்சுக்கிற கடவுள். எதுக்கு எடுத்தாலும் ஓமை காட், ஓமை காட், பிரகா நியூஸ், ஓமை காட். செய்யறது எல்லாமே நீங்க, அதுல அவருக்கு என்ன அக்கறை? டீ கொட்டிருச்சுன்னா ஓ மை காட், சுளுக்கிருச்சா ஓ கடவுளே. நீங்க அப்படின்னா பொறுப்புல மாட்டிக்கிறீங்க. அதனாலதான் வலுக்கட்டாயமா இன்னொருத்தர நடுவுல கொண்டு வரீங்க. அதனால என்ன தேவையில்லை? பொறுப்பு.
நானா இங்க வரல. என்ன ஒரு தெய்வீக சக்தி உங்ககிட்ட வரவழைச்சிருக்க அன்பு ஆச்சாரியாஜி. நீங்க வராம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னங்க இது? என்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சுய விருப்பத்துல இங்க வரல அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ச்சீ! உங்கள பார்க்க ஒருத்தங்க வராங்க. டேட்டிங் ஏதாவது செய்வீங்க போல. நானா வரல, எங்க அண்ணா அனுப்பி வச்சாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நல்லாவா இருக்கும் நீங்க நீங்களா வரல ஏதோ ஒரு தெய்வீக சக்தியோட உந்துதல்னால வந்தீங்கன்னு சொல்றத கேட்க? உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் ஆற்றல் இருக்கா இல்லையா? இல்லன்னு தான் நீங்க சொல்ல போறீங்க. இல்லன்னா எப்ப பார்த்தாலும் துக்கத்திலேயே ஏன் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இத தூக்குனதுனால இது எப்பவாவது துக்கப்பட்டிருக்கா? நான் இத போட்டுறேன். போட்டு உடைச்சிடுறேன். இது துக்கப்படுமா? உங்களுக்கு துக்கமா இருக்கா இல்லையா? அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு நீங்க துக்கப்படுறது பிடிக்கல. அதுக்கு உங்க துக்கமே சாட்சி. ஒருவேளை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. தேர்வே இல்லாம போறதோட பலன் நாம துக்கத்தை கடந்து போறதுதான் அது. உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படின்னா சாய்ஸ் இருக்கு. சரியா? இனி எப்பவுமே நான் செய்யல வேற யாரோ செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க செய்றீங்க. வேற யாரோன்னு சொல்லாம நீங்க தான்னு சொல்லுங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரோ செய்யறாங்கன்னு தெரியாம கூட செய்யலாம். செய்யறதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க தான் உணருங்க. அதுக்கு பேரு ஆத்மா இல்ல. அதுக்கு பேரு ஆணவம். இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு நீங்க சொல்லலாம். நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் இது நடக்கிறது தான். இட் ஹேப்பன்ட். இன் ஸ்பைட் ஆஃப் மீ. இப்படிதான் சொல்றோம் இல்லையா? எப்படி நடந்துச்சுனே தெரியலங்க. உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் செய்யறது நீங்க மட்டும்தான். The hidden part of yourself. அத நம்ம ட்ரூத்னு சொல்ல போறது கிடையாது. ஆத்மான்னு சொல்ல போறது கிடையாது. ஆத்மா செய்யல. உங்களுக்குள்ள இருக்க மிருகம் செஞ்சது. ஆத்மா மிருகம் இல்ல. ம்? சரியா? அதத்தான் ஜெயிக்கணும். அதத்தான் வீழ்த்தணும். அதாவது தேர்வு செய்யாம வீழ்த்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். தேர்வு செய்யாம தீர்மானம் செய்யறதுக்கு முடியாது. தேர்வுக்கான வாய்ப்பு இல்லைன்னா எப்படி தம்பி தீர்மானிக்க முடியும்? சரிதானே? சரியில்லையா? என்னத்துக்கு பொறுப்பெல்லாம்? ஆ, ஆச்சாரியாஜி, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆ, நான் வந்து அதாவது என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அது கூட அதில் நானும் தனியாக எதுவும் இல்லை. அது கிரேஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். வெளிப்புற சூழலை தாங்குற அளவுக்கு என்னோட பாடியில் ப்ரெஷர் இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கூட அருள்னு தான் எடுத்துக்கணும்னு. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. உங்க வாழ்க்கையில ஒருவேளை எல்லாமே நல்லபடியா இருந்தா, சரியா? அதாவது 700 மில்லிமீட்டர் ஹெச்ஜி மாதிரி ஒரு அளவு செட் ஆயிருச்சு. கூட குறையறது கிடையாது. அட்மாஸ்பரிக் பிரஷர். அப்ப சொல்லுங்க எல்லாமே அவன் அருள், அவன் அருள். உங்க வாழ்க்கையில எத்தனை விஷயம் அவன் அருளால நடந்திருக்கு? வாழ்க்கை கதை முழுசும் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் டேபிள் மேல வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியில கஷ்டம் தான் மிஞ்சுச்சுன்னா அது அருள்னா சொல்லுவீங்க? அருளுக்கு ஒரு இடம் இருக்கு. உங்க மேல நீங்களே அருள் இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே அது பெரிய விஷயம் இல்லையா? நீங்க பேச வேண்டியது எதை பத்தி? அருளை பத்தியா? அருள் இல்லாதத பத்தி சொல்லுங்க. அருள் இல்லாதத பத்தி தான் பேசுவோம் இல்லையா? நாம நமக்கே செஞ்சு வச்சிருக்கோம். நாம யாரு? அதத்தான் அகங்காரம்னு சொல்றோம். அந்த அகங்காரத்துக்கு இருப்பே கிடையாது. ஆனா அது தவறான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது கிட்ட இருந்து முதல்ல உங்களுக்கு விடுதலைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியணும். விடுதலை அடைய வாய்ப்பே இல்லைன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? தோல்வியை விட மோசமான நிலை என்னன்னா வெற்றிக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றதுதான். நீங்க தோல்வியை மட்டும் நினைக்காதீங்க. 100 தடவை தோத்தாலும் பரவாயில்ல, வெற்றி அடைய வாய்ப்பில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ம்?
ஆ, ஆச்சாரியாஜி, விலங்குகள்ல இருந்தும், பந்தங்கள்ல இருந்தும் விடுதலை அடையணும்னா, அது ஒரு பெரிய வேலை. அதனால அ நம்மோட ஆன்மீக வளர்ச்சிக்காக, நாம இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்காக தர்மத்த பின்பற்றணும். அ இயல்பு நிலைக்கு திரும்ப எவ்வளவு காலம் ஆகும்னு திட்டவட்டமா சொல்ல முடியாது. எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னா, அப்புறம் பொருள், இன்பம் இதுக்கெல்லாம் வாழ்க்கையில இடம் இருக்குமா? இல்ல தர்மம் மட்டுமே இருக்குமா? உங்கள எத்தனை பேருக்கு எப்பவுமே பூர்ணமா குணமாகாத மாதிரியே நோய் இருக்கு? உங்களுக்கு ஒரு வியாதியோ, அது சின்ன வியாதியோ, இல்ல பெரிய வியாதியோ, ஆனா அது முழுசா குணமாகாது. மேனேஜ் வேணா பண்ணலாம். ஆனா அதை எப்பவும் சரிப்படுத்த முடியாது, எராடிகேட் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு இருக்கு? வைத்தியம் பார்க்கறது இல்லையா? அது முழுசா முடிவுக்கு வரும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது வராது. உண்மையும் முடிவில்லாதது தான். அப்ப ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா? அது ஒரு முடிவுக்கே வராதுன்னா எதுக்கு அதை செய்யணும்? செய்வீங்க, முழு ஈடுபாட்டோட செய்வீங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வீங்க. அதே மாதிரி உங்க விலங்குகளுக்கும் முழுசா விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. அது டயபெட்டிஸ் மாதிரி தான். வந்துச்சுன்னா வந்ததுதான். அதிலிருந்து பூரண விடுதலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதனால அதனால என்ன? அதோட தினம் தினம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க கட்டுப்படுத்தி வைக்கலாம். அது இன்னும் அதிகமாகாம பாத்துக்கலாம். சொல்லுங்க. இதுவும் அதே மாதிரி தான். விலங்குகளை உடைக்கிறது ஒரு பெரிய காரியம்ங்கிறதுல ஒரு தர்க்கமே கிடையாது. நிச்சயமா ரொம்ப பெருசுதான். பெருசு மட்டும் இல்ல, முடிவில்லாததுன்னு சொல்லலாம். அப்படி இருக்க வாய்ப்பு கூட இருக்கு. கடைசி மூச்சு வரைக்கும் முழுமை அடையாமே போகலாம். வரலாறுலயே இன்னைக்கு வரைக்கும் முழுசா சாதிச்சவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்பவும் அந்த வேலையை செஞ்சாகணும். அந்த ஒரு வேலை தான் செய்ய தகுதியானது. மத்ததெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் சும்மா வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு வேலையே கிடையாது, தமாஷு. காலையில கார்டை ஸ்வைப் பண்ணி சிஸ்டம்ல லாகின் பண்ணா வேலையை ஆரம்பிச்சிட்டதா ஆகாது. வேலை ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. நான் இத பழமொழி மாதிரியோ இல்ல ரிட்டாரிக்கலாவோ பேசல. இதுதான் உண்மை. வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான். உடம்புலயும் மனசுலயும் சேர்ந்திருக்கிற குப்பையை சுத்தம் செய்யற வேலை இதை தவிர வேற வேலையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். நம்ம எதை வேலை, ஒர்க், ஆக்குபேஷன், தொழில் அப்படின்னு சொல்றோமோ அது உண்மையான வேலையை செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு சாக்கு. நெஜ வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு நாம நாள் பூரா பொய்யான வேலையை நிரப்பி வச்சிருக்கோம் ஆபீஸ் போறோங்கிற பேர்ல. வேலையில முன்னேறி இருக்கோம்னு சொன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிறதுல முன்னேறி இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். வாழ்க்கையோட மையமான நேர்மையான எளிமையான வேலைகளை செய்யாம இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியுதா? மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு, 5 ஃபேக்டரி வச்சிருக்காரு, இதை செய்யறாரு, அதை செய்யறாரு, பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. கடைசியா அதெல்லாம் எதுக்கு? நிஜமான வேலையை செய்யாம இருக்குதான்.